அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் உள்ள அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் அருள் நிறைந்த ரமலான் மாதத்திலே இன்னும் 20 நாட்களை கழித்தவர்களாக, இன்னும் இந்த 10 நாட்கள் தான் நம்மிடத்துல இருக்கு. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த ரமலான் மாதத்தை சொல்லும் பொழுது, இது அருள் நிறைந்த மாதம், இன்னும் இந்த கடைசி 10 நாளிற்கு அதிகமாக முக்கியத்துவத்தை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அல் கத்ரு மகத்துவம் என்ற அத்தியாயத்தில் 97வது அத்தியாயத்திலே சொல்லி காட்டுகின்றான். இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், மகத்துவமிக்க இரவில் இதை குர்ஆனை நாம் அருளினோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் எந்த மாதத்தில் எப்படிப்பட்ட இரவில் இறக்கினோம் என்று சொல்லும் பொழுது, மகத்துவமிக்க இரவு, அந்த மகத்துவமிக்க இரவில் தான் இந்த குர்ஆனை நாம் இறக்கினோம், அருளினோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அடுத்து வமா அதுராக மா லைலத்துல் கத்ர், இந்த மகத்துவமிக்க இரவு என்றால் என்னவென உமக்கு எப்படி தெரியும் என்று அல்லாஹ் முகமது நபியை பார்த்து கேள்வி கேட்கிறான். அதே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அதற்கும் பதில் சொல்லி காட்டுகின்றான். லைலத்துல் கத்ரி ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், மகத்துவமிக்க இரவு, அந்த ஒரு நாளை பற்றி, அந்த இரவை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அது 1000 மாதங்களை விட சிறந்தது. சுபஹானல்லாஹ். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த ஒரு இரவிலே, இந்த கடைசி 10ல், அந்த கடைசி 10 நாட்களில் ஒரு இரவில் தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு நாளை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கின்றான். அதற்கு காரணத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது, அந்த இரவில் தான், அந்த மகத்துவமிக்க அந்த இரவில் தான் உங்களுக்கு நாம் மகத்துவமிக்க அந்த திருமறை குர்ஆனை நாம் இறக்கினோம். அதனாலதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த இரவிற்கு அந்த 1000 மாதங்களை விட சிறப்பான ஒரு கூலியை அல்லாஹ் தருகின்றான். அதே போல அந்த இரவில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வானவர்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அதில் தமது அல்லாஹ்வின் கட்டளைகளை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு காரியத்துடனும் அல்லாஹ்விடத்தில இருந்து இறங்குகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இன்னும் சலாம், அந்த சலாம், அந்த அமைதி என்பது இது, அதாவது ஃபஜ்ர் வரைக்கும், வைகறை வரைக்கும் நீடிக்கும் அந்த ஒரு இரவில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு கட்டளையின் படியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வானவர்களை இறக்குகிறான். இந்த பூமியிலே, அதாவது இரவு நேரத்தில் எல்லோரும் தூங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது, இன்னும் ஈமான் கொண்டவர்கள் மட்டும், இந்த முஸ்லிம்கள் மட்டும் நன்மைக்காக, இன்னும் அல்லாஹ்வின் பொருத்தத்திற்காக, இன்னும் அந்த மறுமைக்காக, இன்னும் அந்த மறுமையின் வெற்றிற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அல்லாஹ்விற்காக எழுந்து, இன்னும் இறை அச்சத்தோடு எழுந்து அந்த கடைசி 10லே அந்த நாளின் நன்மையை நாம் அடைய வேண்டும், அந்த நாளின் மகத்துவத்தை நாம் பெற வேண்டும், அந்த 1000 மாதத்தை விட சிறந்த அந்த ஒரு நாளை நாம் அடைய வேண்டும் என்ற அந்த உயர்ந்த நோக்கத்தோடு ஒவ்வொரு அடியானும் இரவிலே அந்த தஹஜ்ஜுத் நேரம் என்பது, அந்த நேரத்தில் தான் நல்ல தூக்கம், இன்னும் அந்த தஹஜ்ஜுத் நேரத்துலதான் நல்ல தூக்கம் வரக்கூடியதாக இருக்கும். அப்பொழுதுதான் ஆழ்ந்த தூக்கத்திலே மனிதன் இருப்பான். ஆனால் அந்த தூக்கத்தை விட அந்த தொழுகை தான் நமக்கு முக்கியம். 1000 மாதத்தை விட சிறந்த நாள், 1000 மாதத்தை விட சிறந்தது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றானே, அந்த இறைவை அடைவதற்காக அந்த மூமின்கள் அல்லாஹ்விடம் கையேந்தி அவங்களுடைய தேவைகளை கேட்கிறார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு வானவர்கள் மூலியமாகவும் அந்த கட்டளைகளை அப்படியே அவர்களுக்கு இறக்குகிறான், அப்படியே அவர்களுக்கு தருகிறான். அந்த இரவை ஒவ்வொருவரும், ஒவ்வொரு முஸ்லிமும் தவற விடாமல், இன்னும் அல்லாஹுடைய பொருத்தத்தை அந்த இரவிலே ஒவ்வொருவரும் நாம் அடையக்கூடியவங்களாக இருக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால், நாம் எல்லாம் இன்றைக்கு முஸ்லிம்களாக இருக்கிறோம், இன்னும் நேர் வழியிலே இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த திருமறை குர்ஆனை நமக்கு தராட்டி நமக்கு நேர்வழி கிடைச்சிருக்குமான்னு பார்த்தா இல்ல. நாம் எல்லாம் ஒரு தூய முஸ்லிமாக இருப்போமான்னு பார்த்தா இல்ல. இன்னைக்கு இந்த உலகத்துல பார்த்தோம்னா எத்தனையோ அனாச்சாரங்கள், எத்தனையோ வழிகேடுகள் இருக்கு, எத்தனையோ ஆபாசமான வழிகள் இருக்கு. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு இந்த திருமறை குர்ஆனை கொடுத்து, அதிலே மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும், மனிதனுடைய குணம் இப்படித்தான் இருக்கு, மனிதன் பாவம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான், இந்த மனிதன் தவறு செய்யக்கூடியவனாகத்தான் இருக்கிறான் என்று அவனுடைய குணத்தை எல்லாம் சொல்லி, இன்னும் அல்லாஹுடைய பண்பை எல்லாம் சொல்லி,
இன்னும் இந்த திருமறை குரானை நமக்கான நேர்வழியும் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றானே. இந்த திருமறை குரானை இறக்கிய அந்த இரவிலே அந்த அல்லாஹுடைய 1000 மாதத்தை விட சிறந்த அந்த மகத்துவமிக்க அந்த இரவின் நன்மையை நாம் ஒவ்வொருவரும் முஸ்லிமாக நீங்களும் நானும் ஒவ்வொருவரும் அடைய வேண்டும். அந்த நன்மையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தர வேண்டும் என்று நான் துவா செய்தவளாக என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு